தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்முடைய இணைப்பில். வணக்கம் தமிழிசை. மே 16ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது. 19ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்க இருக்கிறது. ஒரு டெட்லைன், ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது. பாஜக ஆயத்தமாக ஆகிவிட்டதா? தேர்தல் ஆணையத்திடம் பாஜகவுக்கு ஏதேனும் கோரிக்கைகள் இருக்கின்றன? தமிழிசை. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஆயத்தமாக தயாராக இருக்கிறது. நானே ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், எந்த நேரத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்டாலும் அதை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். 234 தொகுதிகளுக்கு பொறுப்பாளர் போட்டாகிவிட்டது. 60,000 வாக்குச்சாவடிகளில் எங்களது நடவடிக்கைகளை நாங்கள் மேற்படுத்தி வருகிறோம். அது மட்டுமல்ல, இன்று விருப்ப மனு வாங்கி இருக்கிறோம். நாளையும் விருப்ப மனு வாங்க இருக்கிறோம். விருப்ப மனு ஒரு உற்சாகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் மிக முக்கியமான பல கோரிக்கைகளை வைத்தோம். ஒன்று, இணையதளத்தில் மிக அதிகமாக இந்த பிரச்சாரம் கண்காணிக்கப்பட வேண்டும் என்பது ஒன்று. இன்னொன்று, 10 மணிக்கு மேல் பொதுக்கூட்டங்கள் நடைபெறக்கூடாது. ஆனால் ஆதரவு தொலைக்காட்சிகளிடம் சில இடங்களில் மிக அதிகமான நிகழ்ச்சிகள் நடைபெறும் பொழுது அதுவும் கண்காணிக்கப்பட வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக பாரபட்சமற்ற ஒரு நடவடிக்கை இருக்க வேண்டும். படித்தவர்கள் அதிகமாக வாக்களிக்க வருவதில்லை. அதனால் ஆன்லைன் ஓட்டிங் நடைமுறைப்படுத்த முடியுமா என்ற ஒரு திட்டத்தை நாங்கள் கொடுத்திருந்தோம். அதுபோல நிச்சயமாக ஓட்டுக்கு நோட்டு கொடுக்கும் அந்த திட்டத்தை எப்படியாவது முறியடிக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கை முற்றிலுமாக நேர்மையான நடவடிக்கை இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருந்தோம். ஆக தேர்தல் நேர்மையாக நடைபெற வேண்டும். மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கை வர வேண்டும். அந்த அளவிற்கு தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளக்கூடாது என்பதையும் நாங்கள் மிக வலிமையாகவே வலியுறுத்தி இருந்தோம். திருமதி தமிழிசை, எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது. இதுல நீங்கள் சொல்லிருந்தீங்க, நாங்கள் எப்போது தேர்தல் நடந்தாலும் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று. அதிமுக கூட்டணி பற்றிய பேச்சே இல்லாமல் அடுத்த கட்டத்தில் தயாராகி சென்று கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிகவுடைய முடிவுக்காக காத்திருக்கிறது. மக்கள் நல கூட்டணிக்கும் அடுத்த கட்டத்தில் நாங்கள் தயார் என்று ஜி ராமகிருஷ்ணன் உங்களுக்கு முன்னால் தற்போது சொன்னார். பாமக தனித்து போட்டியிடுறது, நாம் தமிழர் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்கள் தனித்து போட்டியிட தயாராக இருக்கிறார்கள். உங்களுடைய இயக்கம் கூட்டணிக்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துறை நிலைப்பாடு என்ன என்பது கேள்விக்குறியா இருக்கிற நிலையில நீங்கள் கூட்டணி பற்றிய ஒரு இறுதியான முடிவு இன்னும் பல கட்டங்கள் சென்றடைய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். கூட்டணி இறுதி செய்ய வேண்டும், அவர்களுக்கு எவ்வளவு தொகுதி என்பது முடிவு செய்ய வேண்டும், அவர்களுக்கு எந்தெந்த தொகுதி என்பது முடிவு செய்ய வேண்டும். இது பல கட்டங்களா இருக்கும்போது ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாக நீங்க நினைக்கிறீங்களா தேதி அறிவிப்புக்கு பிறகு? நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் எங்களது பலத்தை கூட்டுவதற்காகத்தான் நாங்கள் கூட்டணியை அமைக்கலாம் என்று நினைக்கிறோமே தவிர நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம் என்பதற்காக அல்ல. நாங்கள் உறுப்பினர் சேர்க்கையில் இருந்து, வாக்குச்சாவடி குழுக்கள் அமைப்பதிலிருந்து, சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர்கள் போடுவதிலிருந்து எப்படி இருந்தாலும் கூட்டணி அமைந்தால் அதற்கேற்ற நிலைப்பாடு, கூட்டணி சரியாக அமையவில்லை என்றால் அதற்கேற்ற நிலைப்பாடு. ஆக பலவீனமாக பலத்தின் கூடுதல் பலம் கிடைக்கிறதா கூட்டணியின் மூலம் என்று நாங்கள் சிந்திப்போம். அது சரியாக வந்தால் அதற்கேற்றவர் தேர்தலை சந்திப்போம். ஆக ஒரு அரசியல் கட்சி கூட்டணி அமைப்பதற்கு சற்று காலதாமதம் ஆகிறது என்பதற்காக தயாராக இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் கூட்டணி என்பது எங்களோட முடிவு மட்டுமல்ல, மற்ற கட்சிகளின் முடிவு. ஆனால் எங்கள் கட்சி எப்படி தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் தயாராக இருக்கிறோம். 234 தொகுதிகளுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். கூட்டணி அமையும் பட்சத்தில் அதில் சில மாற்று ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொள்வோம். ஆக தேர்தலுக்கு தயாராக இருக்கிறோம். கூட்டணி அமைவதை பொறுத்து திட்டங்கள் மாறுபடுமே தவிர அது தேக்கமாக இருக்காது என்பதை நான் மிக வலிமையாகவே சொல்கிறேன். நன்றி தமிழிசை, உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள்.